இப்ப விஜய் அரசியல் சார் உங்களுடைய நல்லபடியா உங்க ஊருக்கு வந்து நல்லபடியா ஊடு திரும்பி போவேன் நாம நானு சொல்லுங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, பாலிடிக்ஸ் ஆசை உங்களுக்கு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, பொதுவாகவே இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா வேணாம்னு சொல்லுவாங்க யாராவது? அப்படிலாம் இல்ல சார். ஏன் சார் நீங்க வேற இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்துட்டீங்க, படம் நடிப்பீங்களான்னு கேட்டீங்க. அதுக்குள்ள எங்க போயிடுவீங்க சார்? அது ஒரு 15 பேர் 4 வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள இருக்கிறது சார். பொதுவாக இண்டஸ்ட்ரியில வந்து பெண்ணா வந்து சாதனை பண்றது எவ்வளவு கஷ்டமா நினைக்கிறீங்க? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹச்சஸான விஷயம் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஒரு உச்சத்துல நீங்க அடையணும், ஒரு நடிகையா வரணும் அப்படின்னா எந்த ஒரு வேலையிலுமே இப்போ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே இல்லை எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போனோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஒரு நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான பொதுவாக இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில அது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? இல்லை வாய்ப்புகளை தேடும்போது அதுக்கான தடைகள் வருதா? என்னென்ன மாதிரி தடைகள் வருது? ஏன்னா அது நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்க போறேன். விஜய் சார் த்ரிஷா மேம் சார் ஏன் பாக்குறீங்க சார்? அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. ரீசெண்டா எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த டயத்துல ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் உண்மை ரூமர் எல்லாமே சேர்ந்துதான் வரும். அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு இந்த நீங்களும் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க சார் ஒரு கல்யாணம் சார், அது கல்யாணம்னா ஒரு 1000-2000 பேர் வரதா செய்வாங்க. சேர்ந்து வரதான் பிரச்சனை. நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வரது பிரச்சனைன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரே காலு ஒரே காஸ்டியூம், அது ஒரு தலைவரா சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க சார்? உங்களுடைய பார்வை நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த இந்த சூழல் பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் சார். ஒர்க் ரிலேட்டட் எனக்கு கேட்கும்போது என்னன்னாலும் ஓகே. என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும்போது அது என் பர்சனல்னு ஆயிடுது. இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இல்லை. நல்ல விஷயம் இல்லை. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போடுறது நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க மேபி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்லை இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாது. எந்த அளவுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? வேலை வேற, பர்சனல் வேலை சார். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.